கர்நாடகா தர்மஸ்தலாவில் 100க்கு மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள் கர்நாடகாவையே உலுக்கிய வாக்குமூலம். இது தொடர்பாக ஜூலை மாதம் 4ஆம் தேதி அந்த தர்மஸ்தலாவில் பணி செய்த முன்னாள் துப்புரவு பணியாளர் தனது வழக்கறிஞர் மூலம் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்தார். இந்த விவகாரம் கர்நாடகா மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜூலை 13ஆம் தேதி புகார் அளித்தவர் தனது அடையாளத்தை மறைத்து உடல் முழுவதும் கருப்பு துணியை அணிந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெல்தங்கடி முதன்மை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் 1995ஆம் ஆண்டில் 2014ஆம் ஆண்டு வரையில் தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்தினர் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்களின் சிறுமிகளும் அடங்கும். அந்த பெண்களின் உடல்களை அடக்கம் செய்யுமாறு கோயில் நிர்வாகத்தினர் என்னை மிரட்டி கட்டாயப்படுத்தினர். உடல்களை அடக்கம் செய்ய மறுத்த எனது மேற்பார்வையாளருக்கு நேர்ந்த கொடூரம் என்னை பயத்தில் ஆழ்த்தியது. நான் நூற்றுக்கணக்கான உடல்களை அடக்கம் செய்துள்ளேன். சில குழந்தைகளை பள்ளி சீருடையில் புதைத்துள்ளேன். அதிலும் ஒரு குழந்தை 15 வயது இருக்கும். அந்த குழந்தையின் முகம் ஆசிட்டால் சிதைக்கப்பட்டிருந்தது. அதையும் நான் புதைத்தேன். இப்படி நான் 1 வருடமில்ல 2 வருடமில்ல 10 வருடங்கள் புதைக்கும் வேலையை செய்தேன். மனசாட்சி என்னை தூங்கவிடவில்லை. அதனால் நான் தற்போது இதனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். சட்டப்பூர்வ பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் இந்த குற்றங்களை செய்பவர்களின் பெயர்களை வெளியிடுவேன். அடக்கம் செய்யப்பட்ட இடங்களையும் அடையாளம் காண்பிப்பேன். உடல்களை தோண்டி எடுக்க வேண்டும். பெண்களின் இறப்புகள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று அவர் அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்தார். மேலும் அதற்கு ஆதாரமாக தோண்டி எடுத்ததாக கூறப்படும் எலும்புக்கூடுகளையும் சமர்ப்பித்தார். இதைத் தொடர்ந்து நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கர்நாடகா தர்மஸ்தலா காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். துப்புரவு பணியாளர்கள் கொடுத்த வாக்குமூலம் நாட்டையே உலுக்கி எடுத்துள்ளது.